Taste the Daily. ஏழை எளிய நடுத்தர மக்களின் அவசர தேவைகளுக்காக வங்கிகளில் வைக்கப்படும் நகை அடமான கடனுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய அவசர தேவைக்காக வங்கிகளிலே வைக்கப்படக்கூடிய நகை அடமான கடனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்திய மக்கள் தொகையில் சுமார் 80% மக்களுக்கு மேல் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு அவசர தேவைக்காக ஏற்பாட்டினுடைய அடிப்படையிலே அருகிலே இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வணிக வங்கிகளில் தங்களுடைய நகைகளை அடமானம் வைத்து நிலைமையை சமாளிக்கும் சராசரி மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அண்மையில் நகை அடமானத்திற்கு புதிய விதிமுறைகள் அறிவித்துள்ளது. குறிப்பாக இதுவரை நகை மதிப்பில் 80% வரை கடன் அளிக்கப்பட்டு வந்தது. இனி 75% குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நகை அடமானம் வைத்து கடன் வாங்குபவர்கள் இனி இது தங்களது சொத்து நகைதான் என்பதற்கு உரிய ஆதாரங்களை வழங்க வேண்டும். அதாவது கடன் வாங்குபவர்கள் தங்கத்தை வாங்கியதற்கான அசல் ரசீது இல்லை என்றால் ஒரு தகுந்த ஆவணம் அல்லது சுய சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருப்பது. அதே போன்று தங்க நகைகள், ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளால் விற்கப்படக்கூடிய குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் 22 கேரட் அல்லது அதற்கு மேற்பட்ட தூய்மையுடன் இருக்கும் நகைகளுக்கு மட்டுமே நகைக்கடன் வழங்க தகுதியானவை ஆகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடன் வரம்பு தங்க நகைகளுடைய மொத்த எடை 1 கிலோவிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். தங்க காசு அடமானம் வைத்தால் அது 50 கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த தங்க காசு வங்கிகளில் விற்கும் தங்க காசுகளாக இருந்தால் மட்டுமே கடன் வழங்கப்படும். தனியார் நிறுவனங்கள் தயாரித்து விற்கும் தங்க காசுகள் நகைக்கடன் கிடையாது. தங்க நகைக்கடனை முழுமையாக அடைத்தால்தான் புதிய கடன் வழங்கப்படும். இது தவிர மேலும் பல புதிய விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. தங்க நகைகளுடைய தரம், எடை போன்றவைகள் துல்லியமாக கணக்கிடப்பட வேண்டும். மேற்கண்ட புதிய நிபந்தனைகள்படி தங்களுடைய அவசர தேவைகளுக்கு சொந்த நகைகளுடைய பேரில் அருகில் உள்ள கூட்டுறவு மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வாங்கக்கூடும் ஏழை எளிய நடுத்தர மக்கள், விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே மக்கள் நலன் கருதி இந்த புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு தனியார் நகைக்கடைகளில் வாங்கப்பட்ட தங்க நகைகளுடைய தரத்தை பரிசோதித்து தங்கக்கடன் வழங்க வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய அவசர தேவைகளுக்காக வங்கிகளில் வைக்கப்படும் நகை அடமான கடனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.